Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலைவேளையிலே மறுபடியும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையோடு நாம் இந்த நாளை துவங்குவதற்கு தேவன் பாராட்டின அவருடைய அளவற்ற கிருபைக்காய் இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the mercies and the grace that the Lord has rendered to start the day with the word of God again. கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கங்கள் பெரியது. The mercies that the Lord has rendered are great. கர்த்தர் நமக்கு கொடுத்த தயவுகள் உண்மையாகவே ஆச்சரியமானது. And his favor are really wonderful. தேவன் நமக்கு பாராட்டின இரக்கங்களை நினைத்து இந்த காலையிலே கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Let us consider the grace and mercies of God and look unto the Lord in this கண்களை morning. மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினம் அதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக ஓமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக ஓமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you with a grateful heart. இந்த காலை பொழுதிலேயும் உம்முடைய தயவுகளையும் உம்முடைய இரக்கங்களையும் தேடி உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, even this morning we have come seeking your mercies and grace in your presence, Lord. இன்றைக்கு நலமானவைகள் எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. May the Lord teach us that is good to us today. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may open the eyes of our heart that we may behold the wonderful things of your word. தேவனே, நீர் எங்களோடு பேசுகிறவர். Lord, you are the one who speaks with us. இன்றைக்கு நீர் பேசும் ஐயா. Lord, today you speak with us, உம்முடைய Lord. சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும் ஆண்டவரே. Lord, let our ears hear your voice, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் பரத்திலிருந்து வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may reveal and manifest your wisdom, understanding and knowledge from heaven, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் வழி நடத்தும். Lord, lead us that we may experience and enjoy your greater blessings that you have kept for us, உம்முடைய Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. மீண்டும் ஒரு முறை இவ்விதமாக நாம் நீதிமொழிகளிலிருந்து 180 தியானங்களை நாம் தொடருகிற இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to conduct this service to meditate 180 devotions from the book of Proverbs. 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற இந்த பிரயாசத்திலே நீங்கள் எல்லாரும் காட்டுகிற உற்சாகத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the interest that you are showing in taking part in 180 days Bible reading challenge. எல்லாரும் தவறாமல் படிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I hope that you are reading without giving up. கர்த்தர் தயவாய் நமக்கு இரக்கம் பாராட்டி ஆரம்பித்த இந்த நல் முயற்சியை தேவன் வெற்றியோடு முடிக்க தேவன் உதவி செய்வாராக. May the Lord give us grace and help us to complete this challenge that we have taken up. அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. All glory, honor, praise be to the name of the Lord. நம்முடைய வேத புஸ்தகத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களுக்கு நேராய் திருப்பலாம். Let us open our Bibles towards the book of Proverbs chapter 3 verses 5 and 6. நீதிமொழிகள் 3 5 முதல் 6 வசனங்கள். Proverbs 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை
செவ்வைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. உன் வழிகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார் அல்லது வழிகளை நடத்துவார். He shall direct your paths or he shall lead your paths. நம்முடைய வழிகள் தேவனால் செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியம். It is always necessary for us for our ways to be directed by the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டும், தேவன் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டுமானால் நம்மிடத்துல தேவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். If the Lord are to direct our path and lead our path, there is something the Lord is expecting from us. மூன்று காரியங்களை இந்த ரெண்டு வசனங்கள்ல வாசிக்கிறோம். We can read three things in this verse. அப்பொழுது உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார்னா எப்பொழுது செவ்வைப்படுத்துவார்? When it says and he shall direct your paths, then when he shall direct our paths. மூன்று காரியங்கள். Three things. தமிழிலே வாசிக்கும்போது முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயக்கூடாது. So first here in English it is in the second part, lean not on your own understanding. இரண்டாவது நாம் தமிழிலே வாசிக்கிறோம், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. And next, trust in the Lord with all your heart. மூன்றாவது 6ஆம் வசனத்துல உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். And third one, in all your ways acknowledge him. இந்த மூன்று காரியங்களை நாம் செய்வோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உன் பாதைகளை நான் என்ன செய்வேன்னா செவ்வைப்படுத்துவேன். If we do all these three things, the Lord says, then I shall direct your paths. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய பாதைகளை குறித்து, அதனுடைய செவ்வையை குறித்து, தேவனுடைய வழிநடத்தலை குறித்து ஒரு 2-3 நாட்கள் நான் கடந்த வாரம் பேசினேன். In the last week, for past 2-3 days, I also spoke about this, the Lord directing our paths, about our paths, how the Lord leads in our paths. இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல வழிநடத்தும்படி எதிர்பார்க்கிற முதலாவது காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். So today we're going to look at the first thing that the Lord is expecting from us. நீதிமொழிகள் 3:5 பாருங்க. Proverbs 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். Lean not on your own understanding. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல். Lean not on your own understanding. நீங்கள் நீதிமொழிகள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சுய புத்தி அல்லது ஞானம், புத்தியை பற்றி நீதிமொழிகள்ல ரொம்ப உயர்வாக பேசப்பட்டிருக்கு. If you read the entire book of Proverbs, you can see that it speaks very highly of this understanding. நீங்கள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. If you read Proverbs 2:2, தமிழ்ல 1ஆம் வசனம், verse 1 in Tamil, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டுன்னு வாசிக்கிறோம். it says, so that thou incline thine ear to wisdom and apply thine heart unto அப்ப understanding. புத்திக்கு உன்னுடைய இருதயத்தை அமைய பண்ணுன்றாரு. Then he says that you have to apply your heart to understanding. நீங்கள் அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. If you read same chapter 2 and verse 3, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைன்னு வாசிக்கிறோம். it says, yeah, if thou criest after knowledge and liftest thy voice for understanding. இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணணும். We have to apply a heart to understanding. அதே போல புத்தியை சத்தமிட்டு கூப்பிடணும்னு போட்டிருக்கு. Then we have to raise your voice for understanding. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. Chapter 3 and verse 11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்னு போட்டிருக்கு. Verse 13, happy is the man that findeth wisdom and the man that getteth understanding. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க அதே போல நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாங்க. Proverbs 14:33. அங்கே வாசிக்கும்போது Here we read, ஞானத்தை புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியனரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் போட்டிருக்கு. wisdom resteth in the heart of him that hath understanding, but that which is in the midst of fool is made known. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். Wisdom rests in the heart of a man of 15ஆம் understanding. அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. Proverbs 15:14. நீதிமொழிகள் 15:14. Proverbs 15:14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும்னு போட்டிருக்கு. The heart of him who has understanding seeks knowledge, மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். but the mouth of fools feedeth on foolishness. அப்போ அந்த தேடுறது, புத்தியை தேடுறது வந்து ஒரு ஞானமுள்ள காரியம், ஒரு நல்ல காரியம்னு வாசிக்கிறோம். So seeking understanding is something knowledgeable, a wise thing. நீதிமொழிகள் 16:16 பாருங்க. Proverbs 16:16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மைன்னு வாசிக்கிறோம். How much better it is to get wisdom than gold and to get understanding rather to be chosen than silver. அதே நீதிமொழிகள் 20
23 பாருங்க. Proverbs 23 verse 23. 23. Proverbs 23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. Buy the truth and sell it not, also wisdom and instruction and understanding. அப்ப நம்ம வாசித்த அத்தனை வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தியை குறித்து அவ்வளவு மேன்மையா சொல்லப்பட்டிருக்கு. So when you see all the verses that we read, it speaks very high of understanding. ஆனால் இவ்வளவும் புத்தியை பத்தி மேன்மையா சொல்லிட்டு இங்க இந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீ உன் சுய புத்தியில சாயாதன்னு சொல்றாரு. Having said great about this understanding, in verse Proverbs 3:5 it says, lean not on your own understanding. ஞானத்தை புத்தின்றது வந்து வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் அவ்வளவு விலையேற பெற்றது. அது நீ வாங்கு, அதை விட்டுறாத, இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் கடைசியில அதுல சார்ந்து கொள்ளாதேன்னு அதே ஞானி திரும்ப சொல்றாரு. But after saying that you have to get wisdom which is more precious than gold and silver, but at the same time why that this wise man says you are not supposed to lean on your understanding. பாருங்க, நம்ம வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பதுக்கு இந்த புத்தி ரொம்ப தேவையா இருக்கு. So we need this understanding to take very important decisions in our life. நீங்கள் புதிய ஏற்பாட்டில கூட புத்தி உள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடுகளை பற்றி இயேசு பேசுறாரு. So even in the New Testament we can read the wise man and the foolish builder, builder and the foolish builder. புத்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால நமக்கு நஷ்டம் கிடையாது, நமக்கு அதிக ஆசீர்வாதம், லாபம் தான். So when you have understanding, it is not a loss, it is always a profit to us. ஆனால் ஏன் இந்த இடத்துல புத்தியில சார்ந்து கொள்ளாதன்னு சொல்லியிருக்கு? But why does he say we should not lean on our understanding? ஏன் இந்த புத்தியை நம்ம நம்ப கூடாது? Why we should not trust this understanding? அப்போ நம்முடைய புத்தியும் தேவனும் எதிரெதிரேயானவர்களா? So does it mean that the understanding and the Lord is totally opposite? நாம புத்தியா நடக்க கூடாதா? We should not walk with understanding. நம்ம புத்தியா யோசிக்க கூடாதா? Do we not think with understanding? அதற்கும் தேவனை நம்புறதுக்கும் ஏதாவது நேர் எதிரடையான கருத்து இருக்கா? So is there a contradictory thing to between God and the understanding? ஒன்றை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand something. நாம புத்தியா நடக்க கூடாதுன்னு வேதம் சொல்லல. Bible never says that we should not walk without understanding. அதாவது தேவனை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாச பாதையில நான் வந்துட்டேனாலே என் புத்தி எல்லாம் தூக்கி வாசலுக்கு வெளியே வச்சுட்டு நான் புத்தி இல்லாம சுத்தணும், ஒரு பைத்தியம் போல இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லல. The Bible never says that once you believe the Lord and come into faith in the Lord, you have to keep aside all your mind and your belief and your understanding and just roam around like a mad. இன்னும் ஆச்சரியமா இருக்கு. It's really amazing. ஆண்டவர் நம்ம தேவனை நேசிக்கிறது கூட எப்படி நேசிக்கணும்னு சொல்லுகிறார் என்றால், in fact even in loving God, how does he says we should love him? லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். Luke 10:27. லூக்கா 10:27. Luke 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். He answered, love the Lord with all your heart, with all your soul and with all your strength and with all your mind and with all your neighbor as yourself. நீ ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. And it is really தேவனை நேசிக்கிறதுல கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் முழு சிந்தையோடுன்றது முழு புத்தியோடு. So here even in loving God, when it says you have to love the Lord with all your mind, which means with all understanding. அப்ப தேவனை கூட நம்ம முழு புத்தியோட ஞானத்தோட நம்ம முழு எண்ணத்தோட நம்ம கர்த்தரை நேசிக்கணும்னு சொல்ற அதே வசனம் ஏன் உன்னுடைய சுய புத்தியின் மேல நீ சாய்ந்து கொள்ளாத அப்படின்னு ஏன் சொல்லுகிறது? So when the word says that you have to love the Lord even with all your mind, all your understanding, with all your reasoning, on the other hand why does it say we should not lean on your own understanding? இதோட அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம கவனிக்கணும். So we have to wait and understand the actual meaning of it. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே அப்படினா அர்த்தம் என்ன தெரியுமா? So what does it really mean? Lean not on your own understanding. நீ விசுவாசத்துல நட, உன்னுடைய ஞானத்துல நடந்துராத. It means that we have to live by faith and walk according to faith and not by your own mind and understanding. உன்னுடைய புத்தி உனக்கு தேவைதான், ஆனா அது மேலயே நீ சார்ந்து கொள்ளாத. You need your understanding but don't lean on your understanding completely. உனக்கு புத்தியை கர்த்தர் தான் தர்றாரு, ஆனா அந்த புத்தியிலே நீ சாய்ந்து கொள்ளாத, உன்னுடைய ஆதாரமாக தேவனை நீ வைத்துக்கொள். So it is the Lord who gives you this understanding, but don't depend or lean completely upon this understanding, but have God as your base. எல்லாமே கர்த்தர் தான் தர்றாரு. It is God who gives everything. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுத்ததிலேயே நீ அப்படியே சாய்ந்திராதப்பா, என்னை நீ முதல் நிலைப்படுத்து. But the Lord says don't depend or lean on whatever I have given you, but make me as a priority. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்லணும்னா, if I want to give an illustration, லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to Luke chapter 15, அங்க இளைய குமாரனை பற்றி படிக்கிறோம். we can read about a younger son here. அந்த இளைய குமாரன் பெற்ற ஆஸ்தி பங்கெல்லாம் யாருடையது? All the possession and the assets this younger son received, or it belongs to whom? எல்லாமே தகப்பனுடையது. Everything belongs to his father. அப்படிதானே?
ஏதாவது அவன் சம்பாரிச்சதா? Is there anything that he earned? அது எல்லாமே இலவசமாக தகப்பனால் அன்பின் நிமித்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. So everything was given to him out of love by his father. ஆனா வேதனை என்னன்னு சொன்னா, அப்பாட்டந்து வாங்கின ஆஸ்தி இருக்கு பாருங்க, பங்கு இருக்கு பாருங்க, அதுவே அவன் வாழ்க்கையில பாவம் செய்யறதுக்கும் துன்மார்க்கம் செய்யறதுக்கும் அவன் வேசிகளிடத்துல போறதுக்கும் அது பயன்பட்டது. But what is more grieving is that the same asset or the possession which he received from his father actually made him to sin and live a wicked life and waste it with the prostitutes. என்ன வேதனை பாத்தீங்களா? See how grieving it is. இது பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து பேசுது. அந்த ஓமானம் பாத்தீங்கன்னா, This parable speaks about the love of the heavenly father. அப்போ தேவனிடத்துல தான் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மேன்மை, மகிமை எல்லாம் அவற்றில் தான் வருது. So all the riches, honor and everything, glory, everything comes from the Lord. நேற்று கூட நம்ம செய்தியில இந்த வசனத்தை தான் வாசித்தோம். Even in yesterday's sermon we read the same verse. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. All riches and honor comes from you. அப்போ ஐஸ்வரியத்தை கர்த்தர் தான் தர்றாரு. It is God who gives us riches. ஆனா கர்த்தர் கொடுத்த பங்கு, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுத்த செல்வமே ஒருவனை பலவிதமான பாவங்களை செய்யறதுக்கும் பயன்பட்டதுன்றதை மறந்துடாதீங்க. But don't ever forget the same riches, the same honor which the Lord has given also helped a person to sin. ஆனா அங்க முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? But what is the important moral அப்பா, here? உனக்கு ஐஸ்வர்யம் கர்த்தர் தான் கொடுத்தாரு. It is God who gave you the riches. செல்வத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு. It is God who gave this wealth. உனக்கு பங்கு, உனக்கு வேண்டிய ஆஸ்தி எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு. It is God who gave you all the possession and assets. ஆனால் நீ அந்த பங்கையும் பணத்தையும் செல்வத்தையும் நீ சார்ந்து கொள்ளாத, தகப்பனோடு இருந்து அவரை சார்ந்து கொள். But don't depend on that riches or wealth or possession or assets, but always depend on the Father alone. இப்போ உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். I think you can understand it now. புத்தியை கர்த்தர் தான் தர்றாரு. It is God who gives us understanding. ஆனா நீங்க புத்தியவே சார்ந்து கொள்ள கூடாது. But you should not depend on your understanding. யார் மேல தான் நீங்க சாயணும்னு கேட்டா, கர்த்தர் மேல தான் நீங்க சாயணும். You should only lean on God alone. விளங்குதா உங்களுக்கு? Can you understand that? கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். You should lean on God alone. சுய புத்தியின் மேல் சாயாதே. Do not lean on your own understanding. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில நம்ம சுய புத்தியில சாய்ந்து கொண்டு அதை கொடுத்த தேவனை கூட நம்ம மறந்து போகலாம். Many times even in our life we may lean on our own understanding and we forget the Lord who has given that. இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற, புத்தியை கர்த்தரிடத்திலிருந்து, அறிவை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஜனங்க தான் இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு ரொம்ப அதிகமா அடிச்சு பேசுறாங்க. Today people who have received this knowledge, wisdom and understanding from the Lord, the same people says there is no God. இன்னைக்கு உலகத்துல ஞானம் எங்க இருந்து வருது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. So it is God who gives us wisdom in this world. அந்த அறிவை சம்பாதித்த மனுஷன் என்ன சொல்றான்னா, நான் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவேன்னு சொல்றான். But man who gained that knowledge and wisdom, he says that I will act against the Lord. எனக்கு தேவன் தேவையில்லைன்னு சொல்றான். He says I don't want God. அவர் யார் என்று கேட்கிறான். He says who is God? நீங்க இந்த சாம்ராஜ்யங்கள்லாம் பைபிள்ல வாசித்தீங்கன்னா, So when you read about these kingdoms in the Bible, இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் யார் ஏற்படுத்தினது? கர்த்தர் தான் எழும்ப பண்ணினார். it is God who raised and established those kingdoms. கர்த்தர் தான் அனுமதித்தார். It is God who permitted them. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதமே அநேகரை கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த ஆஸ்தியையும் அந்த சாம்ராஜ்யத்தையும் வல்லமையும் சார்ந்து கொள்றதுக்கு அவங்கள சோதித்தது. But the same kingdom, the same wisdom, the same wealth which came from the Lord made them to lean on those things, those wealth and those power rather than leaning on the Lord. அப்போ கர்த்தர் தான் புத்தியை தர்றாரு. It is God who gives us understanding. ஆனா அந்த புத்தியில மட்டும் சாய்ந்திராதப்பா. But don't lean on your understanding. அந்த புத்தியை கொடுத்த தேவனை நீ சார்ந்து கொள். But lean and depend on the Lord who gave you that understanding. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், நம்ம புத்தியை பெற்றதுல மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அந்த புத்தியை வைத்து தேவனை அதிகமாய் நாம் நெருங்குவதற்கு தான். So the greatest purpose of receiving this understanding is that we might draw close to God using that understanding. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் கிட்டி சேர எனக்கு சேர்வதே எனக்கு ஆவல் இந்த பூமியில் ஒரு பாட்டு பாடுவோம், ஞாபகம் இருக்கா? We always sing a song saying that Lord, it is always my earning and desire to draw near to you, Lord. அதுல ஒரு அருமையான வரி வரும். There's a beautiful line there. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்று என்னை சேர்க்க எனக்கு நீர் உதவி செய்யும்னு சொல்லி அந்த வரி வரும். So it is your presence or your presence that you graciously give me, that I may reach that presence, give me the grace. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதத்துக்கு மேல சார்ந்துடக்கூடாது,
ஆசீர்வதித்த தேவன் மேல சார பண்ணணும். So in all the blessings that the Lord rendered upon us, we should not depend or lean upon our blessing, but rather we should depend on the Lord who gives that blessing. ரோமர் 1 இதான் பிரச்சனை, மனிதனுடைய பிரச்சனை இதுதான். So this is the problem in Romans 1. அங்க என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் ஊரும் பிராணிகள், ஆண்டவர் மரங்கள், செடிகள், கொடிகள், மலை எல்லாத்தையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. So here it is the Lord who created all the creatures, the trees, the plants and everything of the things of this world. ஆனா மனுஷன் வந்து சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலா சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டியை அவன் ஆராதிக்கிறான். But the man stopped worshiping the creator, rather he was worshiping the creation. அப்போ புத்தியை நாம வந்து சார்ந்து கொள்ள கூடாது, புத்தியை தந்த தேவனை சார்ந்து கொள்ளணும். Therefore we should not lean on our understanding, but we should lean on the Lord who gave this understanding. அநேக வேளையில பாருங்க, இந்த மாதிரி நம்முடைய சுய புத்தியின் மேலே நம்ம அதிகமாக சார்ந்து கொண்டு அதையே நம்ம நம்பும் போது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை கூட அடைய முடியாதபடி அவைகளே நமக்கு தடைக்கல்லா மாறிடுது. Sometimes when this leaning of on our own understanding or reasoning things out, actually it becomes our obstruction or hinders us from receiving the blessing that the Lord has kept for us. உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய வயல் நிலம் நல்லா விளைந்தது. So you know very well that the field of a person brought forth good yield. அந்த விளைந்த உடனே அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் என்ன செய்வேன்? So once he saw the yield, he said, what will I do now? நான் வந்து என் களஞ்சியத்தை இடித்து பெருசா கட்டுவேன். I will break down my barns and build it big. நான் சொல்லுவேன் ஆத்துமாவை பார்த்து, உனக்கு அநேக நாட்களுக்கு ஆகாரம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், நீ கவலையே படாத. I will tell my soul, you don't worry about anything, I have stored up for you for many years. கொஞ்சம் யோசிங்க, இந்த விளைச்சலை யார் கொடுத்தது? Just think about this harvest, who gave it? இந்த மாதிரி இடிச்சு பெருசா கட்டுற அறிவை யார் கொடுத்தது? Who gave this understanding and wisdom to break the barns down and build it big? கர்த்தர் தான் கொடுத்தாரு. It is God who gave that understanding. எல்லா அறிவையும் கர்த்தர்ட்ட பெற்றுட்டு, having received all the wisdom and knowledge from the Lord, அதை வந்து செயலாற்றும் போது அந்த பிக்சர்ல ஆண்டவரே இல்ல. but when he tried to execute it, he did not bring God into that picture. அவன் வந்து ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்கவே இல்ல. He did not receive counsel from the Lord. என்ன செய்யணும்னு ஆண்டவர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கல. He did not ask God as what he is supposed to do. தன்னுடைய ஞானமே தனக்கு பெரிய செல்வம் போல, தன்னுடைய ஞானமே தனக்கு வழிகாட்டியாக அவன் மாற்றிட்டான். So he made his wisdom and understanding to be his own wealth, and that is his leading. நான் சொல்லுவேன், I tell you, அறிவு தேவை, we need understanding, புத்தி தேவை. we need his wisdom. ஆனால் அந்த புத்தியை தந்த தேவனை நம்ம விட்டுற கூடாது. But we should not live the Lord who gave that wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் வந்து இந்த ஞானி வந்து புத்தியை சம்பாதித்துக்கொள்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த சுய புத்தியை நீ சார்ந்து கொள்ளாதன்னு ஏன் சொன்னார்? So why did this wise man, when he said you have to get and receive wisdom, understanding on one side, but on the other side, why did he say lean not your own understanding? 4 காரணங்களை சொல்றேன். I will give you 4 reasons. இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். This will be useful to us. ஏன் நம்முடைய புத்தியவே நம்ம சார்ந்து கொள்ள கூடாது? Why we should not lean on our own understanding? முதலாவது, first, நீங்கள் யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை பாருங்க. Epistle of James chapter 3 verses 14 to 17. யாக்கோபு 3:14 முதல் 17. James 3:14 to 17. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. This wisdom does not descend from above, but is earthly, sensual, demonic. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்க ஒரு ஞானத்தை பத்தி பேசுறாரு. Here he speaks about a wisdom. இந்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? What kind of wisdom is this? வேதம் சொல்லுது, The Bible says, அதுல வைராக்கியம், விரோதம் போன்றவைகள் உள்ள இருக்காம். So here it has envy and self-seeking in it. அது சத்தியத்திற்கு விரோதமாய் பொய்யா இருக்காம். So it is always against the truth and it always lies. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட அறிவு, இப்படிப்பட்ட புத்தி எங்க இருந்து வரலனா பரத்துல இருந்து வரலன்னு சொல்றாரு. He says this kind of wisdom does not descend from above. முதலாவது, ஏன் நம்ம சுய புத்தியில சாய கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, first, why should not we lean on our own understanding? முதலாவது காரியம் எழுதி கொள்ளுங்க. Write the first point. நம்முடைய சுய புத்தி அல்லது தேவனற்ற சுய புத்தி பாவத்தினால் கரைபட்டதா இருக்கிறது. Our own understanding which is devoid of God is sinful. நல்லா கவனிக்கணும் நீங்க. Listen carefully. நம்முடைய தேவனற்ற சுய புத்தி வந்து
அது பாவத்தினால் கரைபட்டதா இருக்கிறது. Our understanding which is devoid of God is sinful. நாம் பெற்றிருக்கிற அறிவு தேவன் கொடுத்த அறிவுதான். The wisdom that the Lord has given is from the Lord. ஆனால் தேவன் அற்ற ஒரு சுய புத்தியாக அது மாறுமானால், But it becomes an understanding which is devoid of God. நான் சொல்லுவேன் அதுல என்ன இருக்கும்னா விரோதம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது லௌகீக சம்பந்தமானது ஜென்ம பாவ சுபாவத்திற்குரியது, அது பேய்த்தனத்திற்கு அடுத்ததுன்னு போட்டிருக்கு. So I could tell you there will be envy, self-seeking, that is earthly, sensual and demonic. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம தேவனற்ற சுய புத்தியை வச்சுக்கிட்டே வாழணும்னு நினைக்கும் போது மறந்துடக்கூடாது, அது நம்மை ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும்னா தேவனை விட்டு வழி விலக பண்ணும். So when you live with the understanding which is devoid of God, then we have to understand at one point of time it will actually stay away from the Lord. நாம தேவனோடு நம்முடைய ஞானத்தை புத்தியை நம்ம பயன்படுத்துற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை ஞானத்திற்கு நேராய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்மள என்ன பண்ணணும்னா கொண்டு போகும். Until we use our wisdom and understanding along with the Lord, that will take us towards the blessings that the Lord has kept for us. நமக்கு வருகிற அறிவு எல்லாமே நமக்கு ஞானத்திலிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வந்து நினைச்சிட கூடாது. So it is not that all the wisdom and understanding that you receive is from the Lord. எல்லா ஆலோசனையுமே கர்த்தரிடமிருந்து வருதுன்னு அர்த்தம் கிடையாது. It doesn't mean that all the counsels that you receive are from the Lord. தேவனை தாழ்மையுடன் சார்ந்து கொள்ளாத எந்த அறிவும் நமக்கு வந்து ஒரு நாள் இடரலை உண்டு பண்ணிரும். Any knowledge of wisdom that you don't lean upon the Lord will really offend you one day. எரேமியா 17:9 சொல்லுகிறது, Jeremiah 17:9 says, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. The heart is deceitful above all things and desperately wicked. அதை அறியத்தக்கவன் யார்? Who can know it? எல்லாவற்றை பார்க்கல திருக்குள்ளதா இருக்குது. It is deceitful above all things. அறிவையே நீங்க 100% சார்ந்து கொள்வீர்களானா ஒரு நாள் நம்ம இடறி போவோம். If you depend on your own understanding 100%, then surely you will offend one day. தேவனை சார்ந்து கொள்ளாமல் அவருடைய வழிநடத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் போவோமானால் நிச்சயமாகவே அது நம்மை ஒரு நாள் வந்து வழி விலக பண்ணும். If you don't give room for the understanding or the leading of the Lord, then surely it will make you stumble one day. பாருங்க, பாபேல் கோபுரம் அப்படின்றது வந்து சாதாரண காரியம் கிடையாது. So this Tower of Babel is not an ordinary thing. அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த கோபுரத்தை வானபரியந்தம் எட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க தெரியுமா? You know, that was a higher tower. They tried to build it up to heaven. நீங்க பில்டிங் கட்டறதுக்குலாம் எல்லாரும் கட்டிட முடியாது. It is not easy for everyone to build a அதுக்கு building. வந்து ஒரு விதமான கலை, ஒரு விதமான ஞானம் தேவை. They need a kind of wisdom and art to do that. அதுக்கு வந்து வேற சொல்லுங்க, செங்கல் எல்லாம் அறுத்தாங்களாம். The Bible says they also cut down bricks for that. அன்றைக்கு மெஷின்ஸ் கிடையாது, அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற எந்த உபகரணங்களும் கிடையாது. Those days they did not have any kind of machines or equipment to do that. ஆனா எவ்வளவு அறிவு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வானபரியந்தம் எட்டற வரைக்கும் கோபுரத்தை கட்டறதுக்கு எல்லாம் ஒண்ணா கூடி இருக்காங்க. So but they had the knowledge and understanding to the extent to build a tower that may reach heaven. எல்லாத்தையும் கட்டி முடிச்சா கடைசில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆழ்ந்த அறிவுல என்னதான் இல்லாம போயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தணும்ன்ற ஒரு அறிவு இல்லாம போயிடுச்சு. So when they had such a kind of great knowledge and wisdom, they did not have a wisdom and knowledge that they should glorify the Lord in that. அவங்க என்னதான் நினைச்சாங்கன்னா தேவன் நமக்கு தேவையில்லை, நாமளே வானபரியந்தம் உயர்ந்துருவோம். So what did they think? That we need not we don't want God, we ourselves can reach the heaven. அதனால தான் வேதம் சொல்லுது அறிவு வந்து இருமாப்பை உருவாக்கும். That's why the Bible says your knowledge will only create conceit. அது நமக்கு இருமாப்பை உண்டாக்கிரும். It only create conceit. அது நம்மை தேவனை விட்டு கூட விலக்கிரும். It will actually make us stray away from the Lord. நமக்கு வர்ற ஞானம் எங்க இருந்து வரணும்னா தேவனிடத்திலிருந்து வரணும். Our wisdom and understanding should come from the Lord. நாம வெறும் நம்முடைய அறிவை சார்ந்து கொண்டே வாழ்ந்துடலாம் நினைத்தோம்னா அந்த கரைபட்ட நம்முடைய இருதயம், கரைபட்ட நம்முடைய திருக்குள்ள இருதயம், நம்முடைய விழுந்து போன நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு விலக்கிறோம். So if you think that we can lean on our own understanding and wisdom that we have, then surely our life or our understanding which is sinful, which is deceitful, will really turn away from the Lord. நமக்குள்ளேயே வேதம் சொல்லுது நம்முடைய பாவத்திலே நம்முடைய தாய் கருத்தரித்தாள், துர்க்குணத்துல நான் உருவானேன். So the Bible says it is my mother conceived me in my wickedness and I have been conceived in my wickedness. என்னுடைய பாவத்துல துர்க்குணத்துல உருவானேன். I have been conceived in my wickedness. இத நம்ம மறந்துடவே கூடாது. We should never forget this. நம்முடைய அறிவையே நம்ம சார்ந்து ஓடுவோமானா ஒரு காலம் நம்மளை என்ன பண்ணிடும்னா வழி விலகிறோம். So if you just depend upon your own understanding and run your way, then it will one day stay you away from the Lord. அதனால தான் இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருங்க, நீங்க அப்பதான் மிகுந்த கனியை கொடுப்பீங்க. That's why Jesus said, abide in me that you may bring forth great fruit. அவரோடு நம்ம நிலைத்திருந்து அவரை சார்ந்து கொள்ளாம போவோமானா நம்ம அறிவு வந்து எப்பவுமே கொஞ்சம் கோணலா தான் ஓடும். If you don't abide in him and if you don't lean on him, then we will be moving away from the Lord. பேதுரு இயேசுவோட தான் கூட இருந்தான். Peter was with Jesus. ஆனா அவன் புத்தி எப்படி போச்சு உங்களுக்கு தெரியும்ல. But you know how his understanding was. அவனை பார்த்து அப்பா
பரவாயில்லை இப்போ சாத்தானேன்னு சொன்னாரு. The Lord said unto him, go back, Satan. ஏன்? Why? நீ தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷருக்குரியவைகளை நீ சிந்திக்கிறாய்ன்னு சொன்னாரு. He said, you are not thinking about the things of God, but thinking about the world, man. அவன் சொன்ன காரியம் எல்லாம் யோசித்தீங்களா? என்ன ஞானமா பேசினான் தெரியுமா அவன்? See, just consider whatever he spoke with great wisdom. அவன் சொன்ன புத்திமதியில ஏதாவது தப்பு இருந்துச்சா? Is there any wrong in the advice that he இது gave? உமக்கு நடக்க கூடாதுன்னு தான் சொன்னான். He said, this should not happen to அது you. நீங்க மாம்சத்துல யோசிச்சீங்கன்னா it was the best advice. கொடுக்கப்பட்ட சிறந்த ஒரு ஆலோசனை அதுதான். So if you think in your flesh, it is the best advice that was given. ஆனா கர்த்தர் சொல்றார் நீ பின்னால போ சாத்தான். But the Lord said, go behind Satan. ஏன்? Why? உன்னுடைய இருதயம், உன்னுடைய ஞானம், உன்னுடைய புத்தி தேவனால் நடத்தப்படல, அது மாம்சத்தின் அறிவினால் நடத்தப்படுது. Your wisdom, your heart, your mind and your understanding is not led by the Lord, but it is led by your flesh. நான் சொல்லுவேன், நம்முடைய எந்த ஞானமும் அறிவும் நம்முடைய ஆலோசனையும் ஆண்டவரே உம்மாலே ஆளுகை செய்யப்படும்படி உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அறிவா இருக்கணும். அது I could tell you all understanding of wisdom, anything it might be, Lord, it should be totally controlled by you. It should be totally committed to you. அது ஆவியினால் நடத்தப்படுகிறதா இருக்கணும். It should be led by the Spirit. அதே யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் வாசிக்கிறோம். The one who is led by the Spirit, they are called the children of God. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful about that. அறிவிலிருந்து எழும்புறது எல்லாமே தேவன் அங்கீகரித்தது கிடையாது. So whatever comes out of my wisdom or understanding is not approved by God. ஏன்னா அது பாவத்திலிருந்து கருத்தரிக்குது. Because it is conceived in sin. ஆண்டவரே அது உம்மிடத்திலிருந்து வரணும். Lord, it should come from you. பரத்திலிருந்து வருகிற ஞானம் ரொம்ப வித்தியாசமானது. The wisdom that comes from heaven is really different. தேவனை சார்ந்து கொள்ளணுமே தவிர என் மனசுல தோன்ற எண்ணம் எல்லாத்தையும் நான் சார்ந்து கொள்வேனானா முடிவு ரொம்ப ஆபத்தாயிடும். I should only lean on the Lord, and if I lean on the things whatever appears in my mind, then the end would be dangerous. ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம். That's why we read. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். There are ways that appears right to men, but the end of it is death. நீதிமொழிகள் 16:25. Proverbs 16:25. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு செம்மையா தோன்ற நம்ம அறிவுக்கு ஞானமா தெரியறதெல்லாம் சரியானது நினைச்சிட கூடாது. So we should never think whatever appears right to us are really right in the life. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. Do not lean on your own understanding. ஏன் சுய புத்தியின் மேல் சாயாதேன்னு சொன்னார்? Why we should not lean on our own நம்முடைய understanding? சுய புத்தி முதலாவது பாவத்தினால் கரைப்பட்டது. First, our understanding is sinful. ரெண்டாவது ஏன் சுய புத்தியில சாய்ந்திராதப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு? Second, why does he says don't lean on your understanding? ரெண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. Write down the second point. நம்முடைய சுய புத்தி மிகவும் சிறியது. Our understanding is too small. நம்முடைய சுய புத்தி மிகவும் சிறியது. Our understanding is too small. ஏசாயா 55:8 முதல் 9 பாருங்க. Isaiah 55:8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. ரொம்ப அருமையா இருக்குது. It is very beautiful. ஏன் நம்ம சுய புத்தியை நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா, why we should not lean on our understanding? நம்முடைய புத்தி என்னதான் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரிந்தாலும் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அது மிக மிக சிறியது. No matter how great our understanding may appear in our perspective, but it is always small in the perspective of God. ஆண்டவர் சொல்றார், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளோ உன்னுடைய அறிவுக்கும் என் அறிவுக்கு அவ்வளோ உயர்ந்திருக்குப்பா. The Lord says, for as the heavens are higher than the earth, so are my ways and thoughts than your thoughts. ஆனா நம்ம அறிவை பத்தி நமக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா நமக்கு? But you know how much we boast about our own wisdom? ஐயோ, நம்ம மனசுல ஒரு யோசனை வந்துருச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் நாம தான் உலகத்திலே பெரிய அறிவாளி நம்ம நினைச்சிரோம். So if we have an idea or a notion in our mind, we think we are the wisest person in this world. நமக்கு மிஞ்சி யாருமே யோசிக்க முடியாது நம்ம நினைச்சிரோம். We think there's no person who can think beyond us. நம்ம புத்திய மாதிரி ஒரு கூர்மையான புத்தி இந்த உலகத்திலே யாருக்கு இல்ல நம்ம நினைக்கிறோம். We also think there's no one who have sharp mind and sharp thought like us. இப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது ஆண்டவர் மேல சிரிக்க தான் செய்வார். So when we think so, the Lord will smile from above. புத்திக்கு என் புத்திக்கு எவ்வளவு உயரம் தெரியுமாப்பா? You know what, how much of difference there is between your thoughts and my வசனம் thoughts. இருக்கும், வேடிக்கையான வசனம். அது நம்ம படிக்கும்போது நம்மளை பற்றி வேடிக்கையாக யோசிக்க கூடியது. So there's a verse, when we read that we will feel so funny about ourselves. 1 கொரிந்தியர் 1:25 வாசித்தீங்கன்னா 1 Corinthians 1:25. 1 கொரிந்தியர் 1:25. 1 Corinthians 1:25. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. The foolishness of God is wiser than men. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கு. And the weakness of God is stronger than men. எப்படி? How is it? தேவனுடைய பைத்தியம் சொல்றது
மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா மனுஷனுக்கு தெரியுமா. So the foolishness of God is wiser than the wisdom of men. நம்ம இருக்கிறதுலே எப்பா நான் தான் பெரிய ஞானி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம புத்தியை போல ஆழமான புத்தி. ஆண்டு சொல்ல இது என்ன தெரியுமா, என் பைத்தியத்துக்கு கூட இது என்ன பண்ணாது, நிகரா வராதுன்ற. We may think that this is the greatest wisdom that we have, but the Lord says this cannot even match or compare with the foolishness of me. நிறைய பேர் இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அறிவு, நம்ம என்ன ஒரு அறிவு கூர்மை நம்ம வச்சிருக்கோம். Many of us think this way. We have a so sharp mind, sharp brain. அதான் ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றவர் வந்து அவர் பிசிக்ஸ்ல பெரிய மேதை. அவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம். So once Albert Einstein was great in physics. He went to a house. அவர் ஒரு விருந்துக்கா போயிருந்தாராம். He went for a feast. அந்த விருந்து கொடுத்த மேயருடைய மகளோ பேத்தியோ எதேர்ச்சியாக உள்ளே வந்திருக்கிறார். So there came that granddaughter or daughter of that mayor who hosted that feast to him. உள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா. So she asked, what are you doing? அவர் சொன்னாராம், நான் வந்து என் வாழ்க்கையவே நான் பிசிக்ஸ் படிக்கிறதுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொன்னாராம். So he said, I have committed my life to study physics. அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், ஐயோ இன்னுமா நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க, நான்லாம் போன வருஷமே படிச்சு முடிச்சிட்டேன்னு சொன்னா. So she said, are you still studying physics? I completed studying physics last year itself. நம்ம பிள்ளைங்க அப்படிதானே நினைக்கிறாங்க. That is how our children think, right? 8வது படிச்சாலே PhD லெவல்ல யோசிக்கிறாங்க. If you have completed 8th standard, you think that you have completed PhD. எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், I have completed everything. எல்லாம் எனக்கு தெரியும். I know everything. நமக்கு அது சிரிப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. But we may find it funny. அதே போல நம்ம கூட ஆண்டவரே இவ்வளோ அறிவுப்பா, இவ்வளோ அறிவா நடந்து ஆண்டவர் மேலும் சிரிப்பாரு. என் பைத்தியத்துக்கு கூட அது என்ன பண்ணாது, நிகரா வராது. That's how we also say, Lord, see how wisely I have acted, how wisely I have done this. But the Lord will smile saying, it cannot even match with my foolishness. 139ஆம் சங்கீதம் வாசித்தீங்கன்னா, if you read Psalm 139, முதல் 5 வசனங்களை பாருங்க. first 5 verses. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதிற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். Oh Lord, you have searched me and known me. You know my sitting down and my rising up. You understand my thoughts afar off. You comprehend my path and my lying down, and are acquainted with all my ways. For there is not a word on my tongue, but behold, O Lord, you know it altogether. You have hedged me behind and before, and laid your hand upon me. Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain it. இந்த அறிவு எனக்கு This knowledge is மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. it is too wonderful for me. எட்டாத உயரமா இருக்கு. It is something high. நீங்க அதே சங்கீதம் 13ல இருந்து வாசித்தீங்கன்னா, 13ஆம் வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா, if you read the same psalm from verse 13 onwards, அங்கே நம்மை உண்டாக்கினது உருவாக்கின விதத்தை அவர் சொல்லுகிறார். he also says about the way that he formed us. நீர் என் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். For you formed my inward parts, you covered in my mother's womb. I will praise you, for I am fearfully and wonderfully made. Marvelous are your works, and that my soul knows very well. நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. My frame was not hidden from you when I was made in secret and skillfully wrought on the lowest part of the earth. Your eyes saw my substance being yet unformed, and in your book they are all written, the days fashioned for me, when as yet there was none of them. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்க. Verse 17 and 18. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அது அதிகமாம். How precious are all your thoughts to me, O God. How great is the sum of them. If I should count them, they would be more in number than the sand. தேவனுடைய அறிவையும் நம்ம அறிவையும் எங்க பக்கத்துல கொண்டு வர முடியுமா? Can we bring even our wisdom to near to the Lord's wisdom? ஆண்டவரே இந்த அறிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. Lord, this knowledge is too wonderful for me. உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நான் எண்ணணும்னு நினைச்சா கடலுடைய மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்காம். Lord, if I want to count all your counsels and thoughts, it is more in number than sand of the sea. அவருக்கு வேற எதையும் எண்ணிக்கைக்கே கொண்டு வர முடியல. He says they are innumerable.
நான் ஒரு கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்பா நான் தான் ஞானி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். So I just take hold of one hand and say, I am the wisest man. ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். But the Lord knows everything. ஐயோ, அவருடைய அறிவுக்கும் நம்ம அறிவுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கு. So his wisdom and our wisdom are totally beyond the comprehension. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கற்றது கைமண் அளவாம், கல்லாதது உலக அளவுன்னாங்க. So our forefathers soul known is a drop, unknown is an ocean. அவங்க பார்த்தது இந்த உலகம் தான். So they just saw this world. ஆனா நம்முடைய தேவனோ உலகங்களை உண்டாக்கினார். But the Lord created the worlds. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். He is the one who created all the universe. இப்போ ஞானிகள் பாருங்க, இந்த வானசாஸ்திரிகள்லாம் சொல்றாங்க, நம்ம இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உலகங்கள் எவ்வளவோ இருக்காம். So even now the scientists and astrologists says there are many worlds that are not yet discovered. நம்ம வாழ்ற இந்த பூமின்னு இருக்கு பாருங்க, This earth that we live in, இந்த அண்ட சராசரத்துல மணல்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிரெயின் ஆஃப் சாண்ட், ஒரு மணலினுடைய ஒரு சின்ன ஒரு துளி இருக்கு பாருங்க, அந்த அளவுல தான் இருக்கு. so our earth is just a grain of sand in this entire universe, it seems. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். See how great is a God. அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசா இருக்கும். And how great is his wisdom. நாம உன்னை கண்ணுல பார்த்துட்டு அப்பா இதான் எல்லாம் தெரிஞ்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். So we just see a tiny part of it and we think this is the entire thing. ஆனா ஆண்டவரோ அளவற்றவராய் சிந்திக்கிறார். But the Lord thinks beyond measure. அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் தேவனை முழுவதுமாக தேவ மனிதர்கள் சார்ந்து கொண்டாங்க, சுய புத்தியவே சாய்ந்து கொள்ளாம. That's why the saints of God totally leaned upon the Lord and they did not lean on their understanding. நீங்க ஆபிரகாமை பாருங்க, You consider Abraham. சுய புத்தியில அவன் சாயல. He did not lean on his own understanding. கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சிட்டான். He did whatever God commanded him to do. அதுக்கு என்ன பின்விளைவு வரும் கூட அவனுக்கு தெரியல. You don't know what is the consequence he will face. உன் இனத்தை விடு, வீட்டை விடு, ஜனத்தை விடு, அப்படியே விட்டுட்டு போயிட்டான். He said you leave your family, you leave people, you leave your kindred. He left everything. ஒரே பேரான குமாரனை எனக்கு என்று பலியிடுனா உடனே கூட்டி போயிட்டான். So the Lord said him to sacrifice his only son. He immediately took him to sacrifice. இது சரியா தவறா, இதுக்கு முடிவு என்ன, அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. He did not even given a thought whether it is right or wrong, what is the end of it, what is the consequence. He never thought about it. ஏன்னா அவன் ஒன்றை விசுவாசித்தான். Because he believed one thing. ஏன் அறிவுக்கு ஒரு மாதிரி தெரியுது. It may appear as one to my understanding. ஆனால் தேவனோ எவ்வளவு மகத்துவமானவர். But how great is our God. அவருக்கு அறியாத ஒன்றை எனக்கு சொல்லுவாரா? So will he say something that he has not known? அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில கூட சுய புத்தியில ஏன் சாயக்கூடாதுன்னு சொன்னா, நம்முடைய சுய புத்தி நம்ம மேன்மை பாராட்டுறது தேவனுடைய ஞானத்தின் முன்பாக மிக மிக சிறியது. So even in our life, why we should not lean on our own understanding, it's because our understanding is too small when we compare with the wisdom of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the ஏன் Lord. சுய புத்தியில சாயக்கூடாது? Why we should not lean on our understanding? முதல் காரணம் என்ன? First reason, அந்த சுய புத்தி பாவத்தினால் கரைப்பட்டது. our understanding is sinful. இரண்டாவது, ஏன் சுய புத்தியில சாயக்கூடாது? Second, why we should not lean on our இந்த understanding? சுய புத்தி என்பது மிகவும் சிறியது. Second, our understanding is too small. மூன்றாவது, ஏன் சுய புத்தியில சாயக்கூடாது? Third, why we should not lean on our understanding? மூன்றாவது எழுதி கொள்ளுங்க. Right on the point. நம்முடைய சுய புத்தி குறுகிய பார்வை கொண்டது. Our understanding is short sighted. நம்முடைய சுய புத்தி குறுகிய பார்வை கொண்டது. Our understanding is short sighted. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 Samuel 7:19. 2 சாமுவேல் 7:19. 2 Samuel 7:19. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியேனுடைய வீட்டை குறித்து வெகு தூரம் ஆயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. And yet this was a small thing in your sight, O Lord God, and you have also spoken of your servant's house for a great while to come. Is this the manner of man, O Lord God? அவர் சொல்றாரு, நான் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா நீங்களோ வெகு தூரத்து காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் நீர் வெளிப்படுத்துகிறீர்கள். Here he says, I was thinking about something else, but you have spoken of your servant's house for a greater while to come. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், I used to say very often, நம்மளால எவ்வளவு யோசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? you know how far can we think? எவ்வளவுதான் திட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? How much we can plan? இன்னைக்கு கூட நமக்கு எப்படி இருக்கும்னு திட்டமிட முடியாது. Even we cannot plan even for today. யாக்கோபு சொல்வாரு, நாளைக்கு இன்ன இடத்துல நாங்க வருவோம்னு சொல்லி கூட நீ சொல்லிராதப்பா. So even James says, don't ever say that you will come tomorrow at this time in this place. நாளைக்கு வர்றது கூட தேவனுக்கு சித்தமா இருக்குமானால் நாங்களும் ஜீவனோடு இருந்தா வர்றோம்.
So say if it God's willing and if we will live, then we will come. நம்ம ஞானத்தை பத்தி நம்ம என்ன பெருமை பாராட்டுறோம். So how much we boast about our wisdom. ஆண்டவர் சொல்றார் நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமாப்பா? But God says, do you know what will happen tomorrow? ஏங்க நாளைய விட்டுருங்க. Just live tomorrow. ஏங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? Do we know what happens the next minute? தெரியுமா? Do you know? 2020ல கொரோனா வரும்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு ஆயத்தமா இருப்போம். If you have known that corona will affect in 2020, how much we would have been prepared? யாராவது கணிச்சாங்களா? Did anyone assume it? உலகத்துல அவன் பெரிய ஞானின்னு பேசிக்கிறான். Many people consider themselves great wise men in this அவங்கள world. கையில பிடிக்க முடியல. We cannot even hold them. கடவுளுக்கே புத்தி சொல்ற மாதிரி பேசுறான். They also speak in the way that they advise God. ஒருத்தர் ஆகிலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும், இந்த மாதிரி ஒரு சீரழிவு வரும் யாரா சொன்னாங்களாங்க? Did anyone say we will be affected in this manner, we will have to face such a catastrophe? யாருமே கடிக்கல. No one assumed that. அத்தனை பேருடைய ஞானமும் பைத்தியமாச்சு. All their wisdom has become a foolishness. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் யோசித்து பார்க்கிறேன். I just think about it. நம்முடைய தேவனை போல நீண்ட தூரம் சிந்திக்க கூடியவர்கள் யாருமே கிடையாது. There is no one who can think about our God for a greater while to come. நான் சொல்லுவேன் நம்முடைய வருங்காலத்தை நம்ம சுய புத்தியை கொண்டு மாத்திரம் நம்ம பிணைச்சிரவே கூடாது. We should never even estimate our future based upon our own understanding. நம்முடைய வருங்காலத்தை எல்லாவற்றையும் அறிந்து துவக்கம் முடிவுமான தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர் உம்முடைய விருப்பத்தின்படியே செய்யணும்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் மகிமையாய் முடிய பண்ணுவார். If we commit everything to the Lord saying Lord you knows my beginning and my ending, you knows my future, and if we commit everything to the Lord and don't lean on our own understanding, then the Lord will do it great. சுய புத்தியை வைத்துக்கொண்டு என்னோட வருங்காலத்தை மட்டும் நான் கட்டிடவே கூடாது. I should not build my future based upon my own understanding. ஏனென்றால் It's because நம்ம எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும் no matter how wise you might be, தேவனுடைய பெரிய வரைபடத்தின் ஒரு சின்ன பகுதி ஒரு சின்ன இமையை தான் நம்ம பார்க்கிறோம். we just see only a part of the great picture of God. நம்முடைய எவ்வளவு திட்டமிட்ட நம்முடைய வருங்காலத்தின் திட்டங்களும் தேவனுடைய ஆலோசனைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாம போயிடுது. No matter how great you plan about your future, they just become nothing before the Lord. அவர் முடிவை இப்பொழுதே பார்த்துறாரு. He has seen the end even now. என்னவாக முடியும் எப்படி இருக்கும் என்பதை அவர்தான் அறிகிறார். And he knows how it will end, how it will appear. நம்ம மாத்திரம் இந்த அறிவு நமக்கு வந்துருமானா உண்மையாவே நான் சொல்லுவேன் நம்முடைய சுய புத்தியை நம்ம சாயவே மாட்டோம். அந்த புத்தியெல்லாம் கொடுத்த தேவன் மேல் நம்ம சார்ந்து கொள்வோம். If we can understand this aspect, then we will never lean on our own understanding, but will commit everything to the Lord. நம்ம நிறைய பேர் என்னென்னமோ பாராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். Today many people have many kinds of parameters. இது இப்படி இருக்கணும், This should be this way, அது அந்த அளவுல இருக்கணும், this should be in this measure, அது அந்த மாதிரி இருக்கணும், this should be in this way. என்னென்னமோ திட்டம் போடுறாங்க. We plan so many things. நமக்கு தெரியுமா இது எப்படி முடியும் நமக்கு தெரியுமா? But do we know how it ends? இது என்ன மாதிரி இது நாளைக்கு வெளிய வரும் நமக்கு தெரியுமா? Do we know how it come forth tomorrow? இதில இருந்து என்ன வெளி வரும் நமக்கு தெரியுமா? Do we know what will come out of this tomorrow? தெரியாதுங்க. We don't know. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த ஒருத்தர் இருக்கிறார். But we have a God who knows everything. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே செய்ய வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who can do beyond what we ask or beyond our comprehension what we request for. அவைதான் வேதத்துல வாசிக்கிறோம். That's why we read in the Bible. நமக்கு நாம் தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணல காது கேட்கல மனுஷனுடைய இருதயத்துல என்ன பண்ணல தோன்றவே இல்லை. Our eyes have not seen, ears have not heard, and it has not been perceived in the heart of man which the Lord has prepared for us. இன்னைக்கு நீங்க அவனை பார்க்கும்போது ஒரு புழுதியில் இருக்கிற மாதிரி இருப்பான். Today when you see that person, he may be appearing like he is in a dust. குப்பையில் இருக்கிற மாதிரி தெரியுமா? He might be appearing like he is in a dunghill. ஆனா நமக்கு தெரியாது அந்த புழுதியில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு நமக்கு தெரியாது. But we know the Lord has prepared a throne for the one who is in the dust. அந்த குப்பையில் உட்கார்றவனை ஆண்டவர் ஒரு நாள் பிரபுக்களோட உட்கார பண்ண போறாரு நமக்கு தெரியாது. We don't know the person who is sitting in a dunghill will be seated among the princes one day. நம்ம குப்பையை பார்த்துட்டு புழுதியை பார்த்து நம்ம அசட்டை பண்றோம். We will be looking at this waste and this dust and we are despising him. யோசேப்பு அப்படிதான் அசட்டை பண்ண அவங்க வீட்டார்ல எல்லாரும். Joseph was also despised by his family likewise. அவன் சின்ன பையன். He is a small boy. என்ன பெரிய கனவு கண்டுட்டான். What the great dream that he dreamt. அவனை கொன்று போடுவோம். Let us kill him. அவனுடைய சொப்பனம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Let us see what will happen to his dream. அவனுக்கு காசுக்கு விலை பேசுனாங்க. And they also bargained and made money using him. தெரியல இந்த அந்நியர் இடத்துல விற்று போடுற இந்த பையன் முன்னால தான் நாம ஒரு நாள் எல்லாரும் போய் முட்டி போட போறோம்னு உங்களுக்கு தெரியல. They don't know that we are going to go and kneel down and bow before this boy who is going to be sold to a stranger. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு போனாரு. Samuel prophet went to the house of Jesse. அங்க போனா பலி செலுத்துறதுக்கு எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படினு கூப்பிட்டா. So when he called everyone to anoint,
எல்லாரும் பார்க்க நல்ல திடகாத்திரமா இருக்கான். Everyone appeared very strong. அங்க பாத்தீங்கன்னா 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தினா He brought சாமுவேலுக்கே புத்தி போயிருச்சு. So even he brought 7 people, and even Samuel also thought that way. என்ன அப்பா இவன் நல்ல திடகாத்திரமா இருக்கிறான், நல்லா வனப்பா இருக்கான், இவன் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறவர், இவன் தான் அடுத்த ராஜா, இவரே நினைக்கிறாரு. So he himself assumed that he is very strong in stature, so he must be the next king, and God gonna anoint only this person. அடுத்த பாரு மனுஷன் பார்க்கிறது போல நான் பார்க்கிறது இல்லப்பா. But God says, I will not look people like how man look at them. புத்தி எப்படி வேலை செய்யறனா உன் கண்ணால ஏதோ பாக்குறியோ அதுதான் நிஜம் நீ நம்புற. So your mind work in such a way according to your sight. உன் கண்ணுல பார்த்துட்ட உடனே ஐயோ அதுல தான் பெரிய மேன்மை இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க. So you consider that to be great when it appears great in your eyes. மனுஷன் முகத்தை பார்த்துட்டு இருக்கான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. Man looks at appearance, but God looks at the heart. ரொம்ப வேதனை என்னன்னா What is much grieving here? சாமுவேல் விடுங்க, அவர் வெளியில இருந்து வந்தவர். Samuel is someone who came from outside. ஆனா சொந்த அப்பாவே பையனை நினைக்கல தெரியுமா? But his own father even did not consider his son. சாமுவேலா கேக்குறாரு, இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? Samuel himself asked, is there someone else? இன்னும் ஒருவன் இருக்கிறான், There is one more boy, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். and he is taking care of the flock. அவங்க அப்பாவோ சகோதரர்களோ சாமுவேலோ யாருமே நினைக்கல இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த பெரிய தேசத்துக்கு ராஜாவாக மாறப் போகிறான்னு ஒருத்தர் கூட கற்பனை பண்ணல. Not even his family, his brothers, his father, even Samuel did not consider, imagine that this shepherd boy gonna reign this entire nation one day. இந்த சவுல் ராஜா இருக்கார் பாருங்க, This king Saul, இந்த தாவீதை பத்தி சில பெண்கள் ஒரு பாட்டு பாடினாங்களாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. இவனை பற்றி எழுதப்பட்ட 2 வரிக்கு அவனுக்கு வந்த எரிச்சல் எவ்வளவு எரிச்சல் தெரியுமாங்க? and you know about this king Saul who got so much angry when few women sang the song saying that David killed Saul king 1000, David slain 10,000. சொல்லுகிறது அவனை அந்த நாளிலிருந்து காய்மகாரமாக பார்த்து அவனை கொலை செய்யும்படி பலமுறை அவன் எத்தனமாயிருந்தான். The Bible says Saul envied David from that day, and he tried to kill him in many places. நான் யோசித்து பார்த்தேன் இன்னைக்கு காலையில, I thought about this morning. சின்ன பையனை பத்தி 2 பேர் பாடின பாட்டு இவனுக்கு பொறுக்க முடியல. When he could not tolerate that small song sung by few women about this boy. ஆனா அந்த சவுலுக்கு தெரியல இந்த சின்ன பையன் எழுத போகிற சங்கீதங்கள் தான் அடுத்த பல 1000 ஆண்டுகள் அநேக கோடான கோடி மக்கள் சந்ததி சந்ததியா பாட போறாங்கன்னு அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூட உதிக்கலங்க அவனுக்கு. But this Saul is not aware that this psalm that is going to be written by this David going to be sung by all the people for many hundreds and thousands of years. அதான் தேவனுடைய அறிவு. That is the wisdom of God. ஆமென். Amen. நாம யாரை அசட்டை பண்றோம் பாருங்க, நிறைய வேளை அந்த அசட்டை பண்ணப்பட்டவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு. Whomsoever we despise, the hand of the Lord is upon those despised. நாம ரொம்ப மேன்மையா நினைச்சிட்டு அப்படியே பெரிய அளவுல நினைக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய இரக்கமோ கிருபை அங்க இருக்கிறது இல்ல. And whomsoever we consider to be great, the Lord's mercy and grace will not be upon them. ஏன் சுய புத்தியை சாய்ந்து கொள்ள கூடாது தெரியுமா? Why we should not lean on our understanding? நம்முடைய சுய புத்தி ரொம்ப குறுகிய பார்வை உள்ளது. It's because our understanding is very short sighted. தோற்றத்துக்கு மேல அதிகமா பார்க்க முடியாது. We cannot see it beyond the stature. ஒரு குறுகிய காலம் மாத்திரம் தான் சிந்திக்க கூடியது. It can only think only for a certain limit. நம்முடைய தேவனோ வெகு தூரத்து காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் வெளிப்படுத்துகிறார். But our God reveals things for a greater while to come in a manner of man. கடைசியாக ஏன் நம்ம சுய புத்தியின் மேல சாய கூடாதுன்னு சொன்னா, The last reason why we should not lean on our understanding. எழுதி கொள்ளுங்க. நம்பர் 4, 4வது, Right on the 4th point. நம்முடைய அறிவு அல்லது சுய புத்தி நிலையானது இல்லை. Our understanding is not stable. நம்முடைய சுய புத்தி நிலையற்றதுன்னு சொல்லலாம். Our understanding is not stable. நீங்கள் எண்ணாகமம் 23:19 பாருங்க. Numbers 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? God is not human that he should lie, not a human being that he should change his mind. Does he speak and then not act? Does he promise and not fulfill? மனம் மாற அவர் என்ன இல்ல, மனுபுத்திரன் இல்ல. And he is not a human being that should change his mind. இதுதான் நமக்கும் தேவ அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். This is the difference between our understanding and God's understanding. தேவனுடைய அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா? You know how is God's wisdom? அது மாறவே மாறாது. It is unchanging. அது எவர் கான்ஸ்டன்ட், எப்பொழுதும் ஒரே போல இருக்கும். It is ever constant. நம்ம அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா? But how is our understanding? நம்ம புத்தி எப்படிப்பட்டது தெரியுமா? You know how is our knowledge? இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். It changes today and it will appear the other way இன்னைக்கு tomorrow. வேணும்னு நாளைக்கு வேணாம். Today it will want, the next day it will
இன்னைக்கு நல்லதுன்னு நாளைக்கு கெட்டதுன்னு Today it says it is good, tomorrow it says it is bad. இன்னைக்கு நேசிக்கும் நாளைக்கு வெறுத்துரும். Today it will love, tomorrow it will hate. இதான் நம்முடைய புத்தி. This is our understanding. அதுல எந்த நிலைத்தன்மையே கிடையாதுங்க. There is no stability in that. ஆனா தேவனோ, But the Lord, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. it is always stable. His understanding is always stable. அந்த அறிவை நம்ம சார்ந்து கொள்ளணும். We should depend on that understanding. அந்த புத்தியின் மேல் நாம நம்முடைய அடிப்படையை, நம்முடைய ஆதாரத்தை வைக்கணும். We should set our base upon that understanding. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அடிக்கடி யோசிப்பேன், I used to think very often, நம்ம அறிவையே நம்மால கட்டுப்படுத்த முடியல. we are not able even to contain our own understanding. இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லுது, நாளைக்கு ஒரு மாதிரி சொல்லுது. Today it speaks this way, tomorrow it speaks the other way. இன்னைக்கு ரொம்ப அப்படியே வாஞ்சிக்குது, நாளைக்கு அந்த ஆசை மாறி போயிடும். Today it desires so much, tomorrow it will quench that desire. இன்றைக்கு அதை பெருசா நினைக்குது, நாளைக்கு அதை சட்டை பண்ண மாட்டேங்குது. Today it considers this to be great, tomorrow it don't even consider it. இன்றைக்கு இதுதான் சத்தியம்னு சாதிக்குது, நாளைக்கு அது பொய்ன்னு அதே தான் சொல்லுது. Today it proves that it is the truth and tomorrow it says that is a lie. நம்ம அறிவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிள், ஒண்ணுமே நிலையானதே கிடையாது. Our knowledge and understanding is totally unstable. It is never constant at all. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். Just look at your life. எத்தனை காரியங்களை நம்ம அப்பா இத போல ஒஸ்தி ஒண்ணுமே இல்லைன்னு சாதிச்ச காரியங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? So there are many things that we consider it to be a worthy thing and which we have achieved so much. அப்பா இதை விட மேன்மையானது உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நம்பி அப்படியே பற்றி கொண்ட காரியங்கள் எத்தனையோ இருக்கு. There are things which we have held on saying that this is the best thing that we have done in our life. ஆனா இப்போ யோசித்தீங்கன்னா, But today when you think about it, இதையா நான் நம்பிட்டு கிடந்தேன்? did I just trust this one? இதையா இப்படி இதுக்காக நான் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருந்தேன்? Did I recommend for this? இதுக்கா நான் ஏங்கிட்டு இருந்தேன்? Did I earn only for this? நம்ம அறிவை பார்த்தா இதான் அன்ஸ்டேபிள். நம்முடைய ஞானம் நிலையானதே கிடையாது. Our knowledge and wisdom is unstable. ஆனால் தேவனுடைய ஞானமோ, But the wisdom of God, மாறாதது. it is unchanging. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் தெரியுமா? அவரும் மாறாதவர். It's because he is also unchanging. இந்த நிலையில்லாத இந்த அறிவை வச்சுக்கிட்டு அதன் மேல உன் புத்தி அது மேல சார்ந்து கொள்ளாதப்பா. So don't lean on this understanding which is not stable. உண்மையா நான் சொல்ல போனா, For truly I could say, நம்முடைய ஞானம் நம்முடைய சுய புத்தியில இருக்கு பாருங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு வேணா நமக்கு திறன் இருக்கே தவிர அது செய்யறது கூட நமக்கு பலன் கிடையாது. So this understanding everything, we might have the ability to think on about it, but we don't have power to execute it. நீதிமொழிகள் 16:1 பாத்தீங்கன்னா, Proverbs 16:1 says, வேதம் சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷருடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். We may make our plans, but God has the last word. ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன், குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இது போட்டிருக்காங்க. It is very beautiful in Good News translation. We may make plans, but God has the last word. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? நம்ம என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா திட்டம் போடலாம், கடைசி வார்த்தை ஆண்டவர்கிட்ட தான் வரப்போகுது. We may make any kind of plans that we want, but at last the last word comes from the Lord. நம்ம அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், அப்படி பண்ணி நீ என்னன்னா பேசிட்டு போ, கடைசியில் ஆண்டவர் சொல்றதா நடக்க போகுது. So you may say that I will do this, I will achieve this, I will prove this, I can do this, but at last only God is going to do that. அதே நீதிமொழிகள் 16:9 பாருங்க. So same Proverbs 16:9 says, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். A man's mind plans his way as he journeys through life, but the Lord directs his steps and establishes them. அவர்தான் கடைசி வார்த்தை சொல்றாரு. And he is the one who gives the last word. ஏன் நம்ம சுய புத்தி நம்ம சார்ந்து கொள்ள கூடாது தெரியுமா? Why we should not lean on our own understanding? இது நிலையற்றதுங்க. Because it is not stable. எத்தனை யோசித்தாலும் அதை நிலைவரப்படுத்துறது கர்த்தர் தான். But it is God who establishes it. எத்தனையோ ஆலோசனைகள், அறிவு, நமக்கு எவ்வளவோ ஆசைகள்லாம் வரலாம், முடிவை எழுதுகிறது கர்த்தர் தான். We may have many thoughts, many ideas and many things, but it is God who writes the end of it. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about your life. நம்ம யோசித்த யோசனைகள், The plans that we made, நம்ம போட்ட திட்டங்கள், the plans that we tried to do. நமக்கு வச்சிருந்த ஆசைகள்லாம் யோசித்து பாருங்க. Look at the desires that we had. எத்தனை குப்பை தொட்டிக்கு போயிருக்கு தெரியுமா? You know how many of them were taken to the trash bin? எத்தனை குப்பை தொட்டிக்கு போயிருக்கு? How many have entered the trash bin? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? Is there anything that were executed? ஆசை யாரை தாங்க விட்டுச்சு? So who is devoid of desires? ஆசை யாரை தான் விட்டுச்சு? Who is devoid of desires? எல்லாத்துக்கும் ஆசை ரொம்ப தான் ஜாஸ்தி இருக்கு. Everyone have desires in enormous number. ஆசைப்படுறது எல்லாமே நடந்துச்சு. So is that everything is happening? எத்தனை பேர் பெரிய கிராண்ட் ஓபனிங் செரிமனி எல்லாம் நடத்திருக்காங்க தெரியுமா? We have many people who have conducted grand opening ceremony. ஆசைப்பட்ட நானு, I desired for it. இது நடக்க போகுது, This is going to happen. இத முடிச்சிர போற ரிப்பன் கட்டிங்லாம் பண்ணாங்க. So they just cut the ribbon saying that I will do it.
கடைசியில பார்த்தா ஒரு கல் கூட எடுத்து வைக்க முடியல. But at the end, they were not able to lay a single stone. திட்டம் போடலாம், ஆசை யாருக்கு தான் வராது? You may plan anything because you have so much desires. சுய புத்தியை வச்சுக்கிட்டு என்னென்னமோ திட்டம் போடுறப்பா. But God says you do everything and plan everything according to your own understanding. நிலையற்றது. But they are not stable. கடைசியில நிலைச்சிருக்க போது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். It is the word of God that going to establish and stable at the end. அவர் தான் தீர்மானிக்கிறார். He is the one who decides it. அதனால நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? Therefore, what can we do? இந்த ஓப்பனிங் செரிமனி எல்லாம் நம்முடைய சுய புத்தியை வச்சுக்கிட்டு பண்ணாம, Let us not do this opening ceremony based our own understanding. ஆண்டவரே நீங்களே நடத்துங்கப்பா. But Lord, you lead it, Lord. உம் சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. Lord, you lead it according to your will, Lord. அப்படி நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். So we have to commit to the Lord. ஆனா ஆண்டவர் சொல்ற எப்படி ஓப்பனிங் செரிமனி கொடுப்பார் தெரியுமா? Sometimes how will God conduct this opening ceremony? நமக்கு வேடிக்கையா இருக்கும் அது. It might appear funny to us. நமக்கு வந்து அது அசட்டை பண்ற மாதிரி இருக்கும். It might be something like despising us. அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, But how he will start? பெரிய பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறதே கிடையாது. He will not start in a very great manner, grand அவர் எப்படி manner. ஆரம்பிப்பார்னா, அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணுகிறவன் யார்? Who despises the small beginnings? அதனுடைய முடிவு, The end of it மகிமையா இருக்கும். is glorious. நம்ம லைஃப்ல மட்டும் நம்மலாம் வந்து இந்த முடிவு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரிஞ்சதா ஓப்பனிங்கே கிராண்டா கொடுத்துருப்போம். So if you have known that the end would be so glorious, would have given the opening itself so grand manner. இந்த உலகத்துல தேவன் நடத்தின எல்லா மகத்துவங்களை பாருங்களேன். If you see all the marvelous things that the Lord conducted in this world, எதையாவது ஆண்டவர் ரொம்ப கிராண்டா ஆரம்பிச்சிருக்காரா? is there something that the Lord has started with a great grand manner? எல்லாம் சிம்பிள். Everything was in simple. இன்னைக்கு மனுஷன் என்னென்ன பேச்சு பேசுறான்? Today men may speak so many things. என்ன தன்மை பத்தி மேன்மை பாராட்டிக்கிறான். See how much he boasts about himself. எங்கப்பா நீ ஆரம்பிச்ச அப்படினு கேட்டா, Where did he start it? பூமியின் மண்ணை எடுத்து I took the mud of this earth. அத வந்து ஒரு மனித சாயல்ல உருவாக்கி, I made it in the form of a man. அதுல ஜீவ சுவாசத்தை ஊதி, I just breathed my breath into it. அவ்வளவுதான், நீதான் மனுஷன். And you are a man now. நமக்கு இருக்கிற இன்னைக்கு பெருமை மேன்மை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா தரையில இருக்க மண்ணுல இருந்து தான். All the greatness that we consider to be great just came from this mud. நீங்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த மனுஷனையும் பாருங்க. Consider any person who is used by the Lord. அவங்கலாம் யார் தெரியுமா? You know who are they? அட்ரஸே இல்லாதவங்க. They are the people who never had any address. அறிமுகமே இல்லாதவங்க. They did not have any introduction. எந்த தகுதியுமே இல்லாதவங்க. They are not worthy at all. அவங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து தம்முடைய மகிமை அவர்கள் மூலமா வெளிப்படுத்தினார். But the Lord revealed his glory through those people. அதனால தான் சொல்லுவேன், That's why I would tell you, நம்முடைய சுய புத்தியை மாத்திரம் சார்ந்து கொள்ளவே கூடாது. we should not lean on our own understanding at all. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். The one who trusts in the Lord shall prosper. அல்லேலூயா. Hallelujah. ஏன் சுய புத்தியை சார்ந்து கொள்ள கூடாது? Why we should not lean on our நான்கு understanding? காரியங்களை கற்றுக்கொண்டோம். We learned 4 things. முதலாவது, First, நம்முடைய சுய புத்தி பாவத்தினால் கரைபட்டிருக்கு. our understanding is sinful. இரண்டாவது, Third, நம்முடைய சுய புத்தி மிகவும் சிறியதாய் இருக்கிறது. our understanding is too small. மூன்றாவது, Third, நம்முடைய சுய புத்தி குறுகிய பார்வை கொண்டது. our understanding is short sighted. நான்காவது, Fourth, நம்முடைய சுய புத்தி நிலைவரம் இல்லாதது. our understanding is not stable. ஏன் நம்ம தேவனுடைய புத்தியை சார்ந்து கொள்ளணும்? Why we should lean on God's understanding? நமக்கு நேர் எதிரடியா கர்த்தர் இருக்கிறாரு. Our God is totally opposite to us. அவரோ நாம பாவிகளா இருக்கும்போது அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். When we were sinners, he is righteous. நாம் ரொம்ப சிறிய சுய புத்தியை வச்சிருக்கும் போது அவரோ தூரத்து காலத்து செய்திகளை நினைத்து கொண்டிருக்கிறார். When we had very small short sighted plans, but he had an eternal perspective for us. நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம செய்கிற சிறிய காரியங்களை பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவனோ மகத்துவம் உள்ளவர். So we consider small things that we do to be great, but God is really great and marvelous. நாம பலனற்று நிலைவரமற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். We are totally unstable and without power. ஆனால் ஆலோசனைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர், சித்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். But our God is the one who brings all our plans to prosper. கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. Lord, whatever you plan to do will not be hindered, Lord. செய்ய நினைச்ச எத்தனையோ காரியம் செய்ய முடியாம உட்கார்ந்திருக்கேன். Lord, there are many things which I plan to do, but I am not able to do. ஆனால் நீர் செய்ய நினைத்ததை ஒண்ணுமே தடைபட முடியாது. But Lord, nothing can hinder what you have planned to do. ஆகவே என் நினைவுகள் மேல் என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய நம்பிக்கையை வைக்காம கர்த்தரையே நான் சார்ந்து கொள்வேன். Therefore let me not lean on my understanding, but rather trust the Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்புவே இயேசுவை
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, our holy and merciful Father, இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நாங்கள் ஏன் எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயக்கூடாது என்று எங்களுக்கு போதித்தீர். Lord, this morning you taught us why we should not lean on our own understanding, Lord. ஆமாப்பா, Yes, Lord. உம்முடைய ஞானம் பெரியது. Lord, your wisdom is great. நீர் பெரியவர். Lord, you are great. சுய புத்தியை நீர்தான் கொடுத்தீர். Lord, it is you who have given us understanding. ஆனால் இந்த புத்தியை சார்ந்து கொள்வதை பார்க்கிலும் But rather than depending on this understanding, உம்மை நம்புவதே நலம். Lord, it is better to trust you. நீர் பெரியவர். You are great, Lord. நீர் கடைசி மட்டும் நடத்துகிறவர். You are the one who leads us until the end. நீரே அல்வாம் ஒமேகாவுமா இருக்கிறவர். Lord, you are the Alpha and Omega, Lord. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Lord, you know everything, Lord. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திற்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves to your understanding and to your ways, Lord. சித்தத்தின்படியே வழி நடத்தும். Lord, lead us according to your will. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. God be with you. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரம் வரைக்கும். The scripture portion for today is from the book of 2 Chronicles, chapter 19 to 24. 6 அதிகாரங்கள் தான். It is only 6 chapters. தவறாம படிங்க. Don't give up, but யாரும் மிஸ் பண்ண கூடாது. no one should miss this. முடியும் போது சபை முழுவதும் 180 நாட்கள்ல வேதத்தை வாசித்து முடிச்சிட்டோம் நீங்க சொல்லணும். So when we complete this challenge, the entire church should say that you have completed the Bible in 180 days. கொஞ்சம் அங்கங்க விட்டுருந்தீங்கன்னா கூட ஞாயிற்றுக்கிழமைலாம் உங்களுக்கு காம்பன்சேஷன் டேன்னு வச்சிருக்கோம். So if you have any pending portions, we have Sundays as compensation days. பாஸ்டர் ஒரு புக் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா கூட ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடாம வாசித்து முடிச்சிருங்க. So even if you say, Pastor, I have one book pending, you can read entire day, sit and read entire day without eating. சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல. It is better if you don't eat. ஒரு நாள் சாப்பிடுறது படிக்காத குறைக்கு பனிஷ்மென்ட் மாதிரி உங்களுக்கே கொடுத்து ஃபுல்லா உட்கார்ந்து வாசித்து முடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. So consider that as a punishment that you will not eat for the entire day until you complete that portion. நல்லா படிங்க. Read it well. நிச்சயமா நான் சொல்றேன், ஜனவரி மாசம் முடிக்கும் போது உங்களை போல யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு உங்களுக்கு உண்டாயிரும். And surely I will tell you, when you end it in the January, there is no person who will be more happier than you. கர்த்தருடைய வேதத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். Honor the word of God and the Lord will honor you. அல்லேலூயா. Hallelujah. எக்ஸாம் எழுதுனீங்களா? Did everyone take part in the exam? எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு இன்னைக்கு மதியானம் வரைக்கும் டைம் இருக்கு. So whoever have not taken part in the exam, it is open until today's afternoon. வெளிநாட்டுல, அமெரிக்கால, யூரோப்ல இருக்கவங்களுக்காக அவங்களுக்கு சண்டே இன்னும் முடியல. அதனால அவங்களுக்கு நாங்க இன்னைக்கு மதியானம் வரைக்கும் வச்சிருக்கோம் டைம். So for people who are in America and Europe, we have kept it open until today's afternoon. ஆகவே எல்லாரும் இருந்து நீங்க இன்னைக்கு முடிக்க கூடியவங்க எல்லாம் இன்னையோட முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம் இன்னையோட முடியுது. So first phase exam will be completed by the today. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மோடு இருப்பார். May God bless us, may God be with us. Praise the Lord. God bless you. God bless you. Praise the Lord. திருவிருந்து எடுக்கிறவங்களுக்காக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில், சிஸ்டர்ஸ் ப்ரேயர்லலாம் நாங்கள் திருவிருந்து கொடுக்குறோம். வர்றவங்க யாராவது காலைல வர முடியாதவங்களுக்காகவும் கொடுக்குறோம். வரக்கூடியவங்க வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.